ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர், அதாவது நம்ம CPU ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராசஸர் இதோட வேலை என்ன, எல்லாத்தையும் மொபைல் மதர்போர்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான். ஸோ இதுலேருந்து வரக்கூடியது நம்மளோட ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக தான் நம்மளோட மதர்போர்டே ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த ஐசி இருக்கிறதுலே பெரிய ஐசியாக இருக்கும். நம்ம மதர்போர்டில் இருக்கிற 2 ஐசி பெரிய ஐசியாக இருக்கும். ஒன்று நம்மளோட ஸ்டோரேஜ் ஐசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட CPU ஐசின்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த ப்ராசஸர் வந்து என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவால்காம்ன்ற இந்த மதர்போர்டில் குவால்காம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த மதர்போர்டில் ஒரு ப்ராசஸரில் நம்பர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிராண்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குவால்காம், மீடியாடெக், எக்ஸினாஸ், இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய பயானிக்கு, தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம், யூனிசோக், இந்த மாதிரி பல சிப்செட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிப்செட் நேமை பிராண்டு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஐசி மேலே கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பரை கூகுள் சர்ச் மூலம் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று காம்போனன்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பவர் ஐசி இது பக்கத்திலே இருக்கும். நம்மளோட ப்ராசஸருக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பவர் ஐசி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மேஜர் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐசியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நெட்வொர்க் செக்ஷனாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பவர் செக்ஷன், இதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடியது, என்ன நடக்குது கமாண்ட் சிக்னல் கொடுக்கக்கூடியதும் கிளாக் சிக்னல் கொடுக்கக்கூடியதும் இந்த ப்ராசஸர் ஐசி தான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிற ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜ் டைப்ஸ். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு eMMC, eMCP, UFS இந்த டெக்னாலஜியில் நம்மளுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியை கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ப்ராசஸருக்கு பக்கத்திலே இருக்கும், இல்லை ப்ராசஸருக்கு பின்புறம் இருக்கும். ஸோ இந்த ஐசி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசி மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைனிக்ஸ், மைக்ரான், சாம்சங், இந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் என்ன ஸ்கைனிக்ஸ்ன்ற நிறுவனம் என்ன பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நம்மளோட சிபிஎஸ்சி ப்ராசஸருக்கு பக்கத்திலே இருக்கும், இல்லை பின்புறம் இருக்கும். சார் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசி சொல்கிறோமே, eMMC எப்படி கண்டுபிடிக்கலாம், eMCP எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை UFS எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ eMMC ஐசின்றது நம்மளோட டபுள் டெக்கர் ஐசியாக இருக்கும் பட்சத்தில், அதான் மொபைல் மதர்போர்டில் CPU ப்ராசஸர் மேலே ரேம் ஐசி வந்துருச்சு, இன்னொரு ஐசி தனியாக இருக்குன்னா அதான் நம்மளோட ரோம், அதாவது eMMC அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இருக்க மதர்போர்டில் ஒரு சில மாடல் வந்து ரேமும் ரோமும் சேர்ந்து வருது. அதாவது 4GB ரேமு, 64GB எனக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்மளோட eMCP அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே இதில் எவ்வளோ எனக்கு 256GBக்கு மேலே போகுது அப்படின்னா அது நம்மளோட UFS ஸ்டோரேஜ் ஐசி. அந்த ஐசி இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு நம்பரை வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராசஸருக்கு பக்கத்திலே இருக்குன்னா அதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ஐசி. ஸோ அதை வந்து நம்மளோட டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம eMMCயா, eMCPயா, UFSன்றதை கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் நாளை நம்ம eMMC ஒர்க் பண்ணும்போது இந்த ஐசி எதில் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது, எதுக்காக அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மாடல் மதர்போர்டில் நம்மளுக்கு ஐசி இருக்குது, அந்த ஐசி என்னென்ன மாடலாம் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஐசி டெட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.